மாசத்துக்கு சிறப்பு எப்ப வந்து எங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்க பிறந்தாங்க? வெரி குட். எங்க பிறந்த? ரைட். மக்கால பிறந்து அவங்க அல்லாஹ்வுடைய ப்ராஃபட், அல்லாஹ்வுடைய நபி என்றதை அல்லாஹ் மக்களுக்கு சொல்லி கொடுத்து அவங்க நபி என்றதை அல்லாஹ் அறிமுகப்படுத்த சொல்ல ரசூலுல்லாஹ்க்கு எத்தனை வயசு? வெரி குட். எத்தனை? 40. யாராவது கொரோட்டி சொன்னவர் எழுமுக எத்தனை மணி படிக்கிறீங்க? மாஷா அல்லா. ரைட். சின்ன பிள்ளையிலே அந்த ஆக்டிவ் நான் பாராட்டு அப்ரிஷியேட் பண்றேன். 40வது வயசுல எப்படியே நபி என்றதை காட்டி கொடுத்த செல்வபாக்கம் எல்லாத்தையும் ஊர்ல சந்தை வச்சு நாட்டுக்கு ஜனாதிபதியை பத்கராபிக்கிய மாதிரி எல்லாரும் சேர்ந்து நாங்க இவரை நபியாக எடுத்துட்டோம் எடுத்தா இல்ல. ரைட். ரசூலுல்லாஹ்க்கு தனி ஈக்கோணம்னு ஒரு ஆசை வந்துட்டு தனி ஈக்கோணம் எங்க பேத்து நின்றாங்க? ஹிரா கோயில பேத்து நின்றாங்க. நிக்கிற நேரத்துல தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க. வந்து இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக் 5 குர்ஆனா திறக்கப்பட்டு இந்த குர்ஆன் இறங்கின உடனே அப்பதான் அவங்க நபி என்று அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத் அனுப்பி வஹி அனுப்பினதுக்கு பிறகுதான் அவங்க நபி என்று அல்லாஹ் உலகத்துல காட்டி கொடுத்தான். இப்பதான் நபி. எங்க ஓடினாங்க? யார்கிட்ட போனாங்க? ஹதீஜா நைட்ட போனாங்க. உள்ளமெல்லாம் பட்டப்பட்ட நடுங்குது ரசூலுல்லாஹ்வுடைய. என்ன போத்துங்க எனக்கு கூதல் வருது, எனக்கு காய்ச்சல் வருது என்று சொல்றாங்க. புகாரில வர ஹதீஸ். அதுக்கு பிறகு நடந்த சம்பவத்தை சொன்னி பின் நடந்த ஒருத்தர் வந்தாரு, பெரிய ரூபம் உண்டு. அவர் வந்து எனக்கு ஓத சொன்னாரு. நான் ஓதிய நிலைமையில் இல்லை என்றேன். மான பிகாரியன் என்றேன். மறுக்க கெட்டி அணைச்சாரு, மறுக்க ஓத சொன்னாரு. நான் சொன்ன மறுக்க என்ன கெட்டி அணைச்சாரு. அவர் யார்? ஜிப்ரீல். யாருன்னு சொன்ன? அவர் ஜிப்ரீல் என்று யாரு சொன்ன? வெரி குட் டார்மால். சொல்லும் எலும்பி சொல்லும். வரக்கத் இப்னு நௌஃபல், ஹதீஜா நாயிட சொந்தர். வரக்கத் இப்னு நௌஃபல் யாரு தெரியுமா? ஆரம்ப வேதங்கள் தௌராத் இன்ஜீலுக்கு தானே, அந்த ஆகம் பத்தி நல்ல நாலேஜ் உள்ளவர். இப்படி சம்பவம் நடந்ததோட ரசூலுல்லாஹ் கூட்டிக்கொண்டு போன ஹதீஜா நாயி யாருக்கிட்ட? அவங்க வீட்டுக்கு தான் போன. அவர்கிட்ட பேத்து நடந்ததை சொன்ன உடனே அவர் தான் சொன்னாரு, தௌராத் இன்ஜீல் எல்லாம் சொன்னாரு, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி என்று வாரண்டு அவர் தான் இவரு. அல்லாஹ் நபியாக செலக்ட் பண்ணிட்டான். இப்ப உங்களுக்கு பிரச்சனை வரும், எல்லாரும் இஸ்லாத்துக்கு கூப்பிடுங்க, எல்லாரும் சொர்க்கத்துக்கு கூப்பிடுங்க என்று சொல்ல ரசூலுல்லாஹ்க்கு எத்தனை வயசு? 40. இப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து குர்ஆனை இறக்கின. எப்படி குர்ஆன் இறக்கின? தாளொன்ல எழுதி கொண்டு வந்து தாள கொடுத்தா புக் கொண்டு இறங்கினா ஜம்மண்டு. குர்ஆன் இறங்கினா குர்ஆன் எப்படி இறங்கின? சவுண்ட். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க. இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக் ரசூலுல்லாஹ் காதுக்கு கேட்டு கல்பில பைஹாட் பண்ணினாங்க. இப்படிதான் குர்ஆன் வந்தது. வேற எழுத்து மூலமாக புக் வடிவத்துல வந்து கொடுத்துட்டு போனது இல்ல. போஸ்ட்மேன் வந்து லெட்டர் தந்துட்டு போற வீட்டுல மெசேஜ் அப்படி வந்ததல்ல. சும்மா எல்லாரும் செல்லத்துக்காக நாங்களும் செலிக்கப்படாது. நாங்க திங்க் பண்ணணும் டிஃபரெண்டா, உண்மையை விளங்கணும். ரைட். இப்ப இந்த சம்பவம் நடந்து அல்லாஹ் குர்ஆன் ஆயத்தை இறக்கி இப்ப அல்லாஹ்வுடைய ரசூல் என்றது வந்துட்டு தானே. எத்தனை பேர் முஸ்லீம்கள்? எத்தனை பேர் முஸ்லீம்கள்? எத்தனை பேர் முஸ்லீம்கள்? யாருமால் ஒத்தரும் இன்னும் இல்லை. இன்னும் இஸ்லாத்துக்கு வாங்க கூப்பிடல. ஆனா வஹி வந்துட்டு யாரு ஃபர்ஸ்டுக்கு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சென்ன உடனே? யாரு? ஹதீஜா நாயகி ரசூலுல்லாஹ்வுடைய வைஃப், மனைவி சொன்னாங்க, நான் உங்களோட அல்லாஹ்வுடைய ரசூலாக ஏற்றுக்கொண்டுட்டேன் என்றார். அண்ணன் ஃபர்ஸ்டுக்கு இஸ்லாத்துக்கு வந்து அவங்க தான். அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு முஸ்லிமாக மாறினாங்க. இத சம்பவம் நடந்த மாசம் எது? இந்த குர்ஆன் இறங்கினது, வஹி வந்தது. வெரி குட். அப்ப ரமலான் இன்னும் நோன்பு கடமையா இல்லை? இப்ப நல்லா விளங்கணும். அவர் போயிட்டு சொல்ல வர உங்களுக்கு, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வஹி இறங்கச்சல் எத்தனை வயசு? 40. அல்லாஹ் நோன்ப கடமையாக்க செல்ல ரசூலுல்லாஹ்க்கு எத்தனை வயசு? எத்தனை? 54. 54. ஹிஜ்ரி 2ல தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இந்த நோன்பு கடமையாக்கப்பட்ட. எத்தனை வருஷம் நோன்பு பிடிச்சாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? எத்தனை வருஷம் வாழ்க்கை லைஃப்ல? அவரது நமையாக் தானே. மாற்றமா வருதா புக்ஸ்?
சில ஹிஸ்டரிகள் இருக்குது டிஃபரெண்டா வரும் பார்த்துக்கணும். ஹிஜ்ரி 2ல பிடிச்சாங்க, ஹிஜ்ரி 2 3 4 5 6 7 8 9 10. ஹிஜ்ரி 11ல வஃபாத்தானதான். ஆனாலும் நோன்பு பிடிக்கல. ஏன் காரணம்? ரபியுல் அவ்வல்ல வஃபாத்தானே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நோன்பு வார ரபியுல் அவ்வல் எங்களுக்கு எத்தனை மாசம்? முஹர்ரம், சஃபர், ரபியுல் எத்தனை மாசம்? அது 3ஆம் மாசம். அப்ப நோன்பு வார எத்தனை மாசம்? அப்ப அந்த வருஷம் நோன்பு பிடிச்சா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? இல்லை. அப்ப மொத்தம் எத்தனை நோன்பு பிடிச்சாங்க? எத்தனை வருஷம் நோன்பு பிடிச்சிக்கிறாங்க ரசூலுல்லாஹ்? அவருக்கு நம்மையாக்கு நோன்பு பிடிச்சிக்கிறாங்க. விளங்குதா எல்லாருக்கும்? நான் சொல்ல விளங்குதா? ரைட். அப்ப அல்லாஹ் இந்த நோன்பு கடமையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கடமையாக்க செல்ல அல்லாஹ் தஆலா நாயன் ஒரு மாதத்தை, ஒரு மந்தை செலக்ட் பண்ணணும். சும்மா சரி எல்லாரும் சஃபர் மாசம் நோன்பு பிடிங்கொண்டு குர்ஆனாயத் வந்தீண்டா, இன்றைக்கு நோன்பு பிடிக்கிய மாசம் எது? நாங்க எது? சஃபர்ல தான் பிடிச்சிக்கணும். அல்லாஹ் அப்படி சொல்லியிருந்தால், ஆனா அல்லாஹ் செலக்ட் பண்ணின மாசம் எது? ரமலான். ஏன் காரணம்? இந்த நோன்பு கடமையாக்கப்படத்துக்கு 14 வருஷத்துக்கு முந்தி இந்த ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் குர்ஆன் இறக்கின மாசம் ரமலானுடைய மாசம். அதனாலதான் இந்த மாதத்திலே நோன்பை கொடுத்தா குர்ஆன் இறங்கின மாசமே. குர்ஆன் சரியா? குர்ஆன் இறங்கின மாசம். குர்ஆனை ஓதி, குர்ஆனை படிச்சு, குர்ஆன்ல இருக்க விஷயங்களை விளங்கி, குர்ஆனுக்குள்ள மாதிரி தாண்ட வாழ்க்கையை மாத்திக்கொள்ளுமே எல்லாருக்கும். அதுக்கு தான் அல்லாஹ் தஆலா நாயன் குர்ஆன் இறங்கின மாதத்தில் என்ன செஞ்சான்? அல்லாஹ் நோன்பை தந்தான். இப்ப இன்ஷா அல்லாஹ் நாங்களும் இந்த ரமலானுடைய மாசம் வருது, நாங்க எல்லாரும் என்ன செய்யணும்? நோன்பு பிடிக்கணும். நோன்பு பிடிக்கணும். ரைட். இப்ப பிள்ளைகள் ஒரு விஷயத்தை விளங்கிக் கொள்ளணும். எல்லாரும் இஸ்லாத்துல நோன்பு அல்லாஹ் எந்த தந்திருக்கியா? நோன்ப சரி, நோன்பு கடமையாக்கப்படச்சல் ரசூல் ஸல்லல்லாஹு எங்க ரசூலுல்லாஹ் மதீனால இருந்தாங்க. சரிதானே? மதீனால ஹிஜ்ரத்து போனாங்க. மக்கால் எத்தனை வருஷம் நின்றாங்க? 40 வயசுல இருந்து எத்தனை வருஷம் மக்கால் இஸ்லாத்துல கூப்பிட்டா மக்கள்? தாரி தெரியும். எத்தனை வருஷம்? 13 தானே வருது ஹிஸ்டரியில. 13 தானே. 40 வயசுல இருந்து மக்களுக்கு இஸ்லாத்துக்கு வாங்குவோன்னு மக்கால கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு 6 வருஷம் போனதுக்கு பிறகு 40 பேர் தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருந்த. இன்னும் 6 வருஷம் நின்றாங்க. அப்புறம் தாயிஃபுக்கு பேத்துட்டு வந்து அங்க மக்களை சொல்லி பார்த்தாங்க. தாயிஃப் எல்லாமே சவுதி தான், ஆனா ஒருத்தரும் ஏற்று கொஞ்சம் பெரிய அநியாயம் நடக்குது. அவங்க நுபுவத்தை எடுத்து 13வது வருஷம். அப்ப அவங்களுக்கு எத்தனை வயசு ரசூலுல்லாஹ்வுக்கு? 53 வயசு. அப்பதான் அல்லாஹ்வுடைய கட்டளை, யா ரசூலல்லாஹ் நீங்க மக்கால நின்றது போதும், மதீனத்துக்கு என்ன செய்யுங்க? போங்கோ. மதீனாட பழைய பேரந்த பழைய யஸ்ரிப். ரசூலுல்லாஹ் மதீனத்துக்கு போனதுக்கு போறதுதான் மதீனாவான. அது வரை காட்டி எந்த பேரு? யஸ்ரிப். யஸ்ரிபுக்கு போங்கோண்டாங்க. அந்த போன பயணத்துக்கு பேர் என்ன? ஹிஜ்ரத். ஹிஜ்ரி அல்ல, ஹிஜ்ரத். எந்தெந்த பயணத்துக்கு பேரு? ஹிஜ்ரத். ஹிஜ்ரத் என்றா சங்கமனே. சங்கமனேனா மக்கால் இருந்து மதீனத்துக்கு ஹிஜ்ரத் போனாங்க. இந்த ஹிஜ்ரத் போனது வந்து எத்தனை வயசு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய? 53வது வயசுல போனாங்க. உங்களோட பேரு? ரிஸ்லானா. மாஷா அல்லாஹ், முன்னுக்கு இருந்து நல்லா பதில் தாரா. சரியா? 53. சரியா? 53வது வயசுல போனாங்க. எத்தனாவது வயசுல வஃபாத்தானாங்க? அப்ப மொத்தம் எத்தனை வருஷம் சில மதீனால வாழ்ந்திருக்கிறாங்க? 10 ஹயாத் மதீனால வாழ்ந்தாங்க. மொத்தம் உலகத்துல குர்ஆன் இறங்கினது, வஹி வந்தது ரசூலுல்லாஹ்வுடைய நபியானத்துக்கு நபி என்ற அல்லாஹ் காட்டி கொடுத்ததுக்கு பிறகு, நபியானத்துக்கு பிறகு எத்தனை வருஷம் உலகத்துல வாழ்ந்திருக்கிறாங்க? விசித்துனாக். மாஷா அல்லாஹ். ஹசனா ஹுசைன் அவட பேரு. ஹுசைன் விஷயமே இருக்குது. டெக்கதான் கொஞ்சம் பாலிய பரட்டிக்கொள்ள. நல்ல புள்ள. மாஷா அல்லாஹ். 5 இல்ல, அதான் கவுண்ட் பண்ணி பாருங்க. 40வது வயசுல நபி என்ற அல்லாஹ் கொடுத்து 53 வயசு வரை காட்டி மக்கால, இன்னும் 10 வருஷம் மதீனால என்றா எத்தனை வருஷம் மொத்தம் அவங்க அந்த நபி என்ற பணியை செஞ்சாங்க உலகத்துல? அவரது விசித்துனாக். இந்த விசித்துணைக்குள்ளுக்கு தான் மதீனா போனதுக்கு பிறகுதான் 2வது வருஷம். மதீனா பேச்சு 2வது வருஷம் என்றா என்ன? ஹிஜ்ரி 2.
மதீனா பேத்து ஃபர்ஸ்ட் வருஷம் ஹிஜ்ரி 1. பத்ர் யுத்தம் நடந்த எத்தனைல? ஹிஜ்ரி 2ல. உஹது யுத்தம் நடந்த ஹிஜ்ரி 3ல. ஹந்தக் யுத்தம் நடந்த ஹிஜ்ரி 5ல. சரியா? ஹுதைபியா அக்ரிமெண்ட் நடந்த ஹிஜ்ரி 6ல. ஃபத்ஹு மக்கா, மக்கா ஜெயகிரஹணே, கான்குவெஸ்ட் ஆஃப் மக்கா அது நடந்த எத்தனைல? ஹிஜ்ரி 8ல. 7ல நடந்தது தெரியுமா? ஹுதைபியால வச்சு 1400 சஹாபாக்களும் திருப்பி அனுப்பி மக்காவுக்கு போச்சு. நீங்க மதீனா போங்க, உம்ரா செய்ய முடியுதல்ல ஹுதைபியால. சரி, நாங்க அடுத்த வருஷம் நீங்க உம்ரா செஞ்சுட்டு போங்கோண்டாங்க. இதுக்கு சொல்லுவாங்க உம்ரத்துல் கலா. அது நடந்த ஹிஜ்ரி 7ல. ஹிஜ்ரி 8ல நடந்தது ஃபத்ஹு மக்கா, மக்கா ஜெயகிரஹணைய. அதுக்கு பிறகுதான் ஹஜ்ஜி கடமையாகுது. விளங்குதா? மக்கா காபிர்கள் ஹைலிக்கத்தில் ஹஜ்ஜி செய்ய இயலுமா? ஏழுமா? ஏல. இதெல்லாம் புல ஒரு ஷார்ட் நாலேஜ் உண்டு இஸ்லாத்தை பத்தி, சும்மா ஒரு கற்பனையில எங்களுக்கு ஈக்கணும். அப்ப ஹிஜ்ரி 6லே ஹஜ்ஜுடைய கடமை வந்துட்டு, ஆனா ஹஜ்ஜி செய்யல. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கட வாழ்க்கையில ஹிஜ்ரி 11ல வஃபாத்தானதானே, ஹிஜ்ரி 10ல தான் ஹஜ்ஜி போனாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் ஹஜ். அந்த ஹஜ்ஜி பேத்து 3 மாசத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தானாங்க. முஸ்தலிஃபால வச்சு சஹாபாக்களுக்கு சொன்னாங்க, அடுத்த வருஷம் ஹஜ்ஜிக்கு வாங்கோ, நான் நீக்க மாட்டேனா, தனியே ஹஜ் செய்யுங்கோண்டாங்க. அவங்களுக்கு தெரியும் இந்த ஹஜ் முடிஞ்சதோட வஃபாத் ஆகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 9 வருஷம் நோன்பு பிடிச்சாங்க. ஆனா எத்தனை ஹஜ்ஜி செஞ்சாங்க வாழ்க்கையில? ஒரே ஒரு ஹஜ்ஜி தான் செஞ்சாங்க. அந்த ஹஜ்ஜை முடிச்சதோட வஃபாத் ஆகிட்டார். இப்ப விளங்குதா? அப்படி இஸ்லாத்துடைய சுருக்கம் உங்களுக்கு விளங்குதா? இப்ப நான் வார நோன்பு பத்தி கொஞ்சம் பேசுறதுக்கு. சரியா? எங்கட மனசேனா நஃப்ஸே. நஃப்ஸ்னா தெரியுமா? நஃப்ஸ். ஒரு மனுஷன் நல்லவனாகிறதும் கெட்டவனாகிறதும் எதால? நஃப்ஸால் இல்ல. எந்த மகன்? ஒரு மனுஷன் நல்லவனாக மாறுவதும் கெட்டவனாக மாறுவதும் எதால? எல்லாரும் சொல்ல இது செல்லும் பாகம். ஒரு மனுஷன் நல்லவனா கெட்டவனா ஒரு மனுஷனை முடிவு செய்து எதை வச்சு? உடுத்திக்கு உடுப்ப வச்சா. நான் உடுத்திக்கு உடுப்பு பார்த்தா இவர் நல்லொத்தரா? எது? எந்த கத்தி குணவலிங்க கிட்ட வந்த சின்ன கேள்வி உண்டு. கல்பு தார் சின்னது கல்பு. ரைட். எழுவுங்க கொஞ்சம் பார்த்துக்கோ. ரைட். புதா வாடிய. சரி, ஒரு மனுஷன் நல்லவனாகிறதும் கெட்டவனாகிறதும் ஹதவத்தையால தான். சொல்லி எவ்வளவு இந்த கல்பு கெட்டவன் சொல்லி இவட கல்பு சரியில்லை அப்படி சொல்லி சிலவங்களுக்கு. ஹாய். அப்ப எங்கட கேட்டுக்கொள்ளும் பிள்ளைகள், உங்களுக்கு நான் விளங்குறதே சொல்லித்தாரு. யாரும் கதைக்கவான எங்கட ஹதவத்தை பிரிசுது வேணும்னு. ஹதவத்தை பிரிசுதுக்கிறான்னே முகாத்து நஃப்ஸ். முகாத்து நஃப்ஸ் நபுசி இவளுக்கு சொல்லிய எப்படி சொல்லிய இவளுக்கு ஜாதி நபுசு சொல்றா இல்லையா? அப்படி சொல்லலையா? அப்படி உமா மாதிரி சொல்லியா? இவங்க தின்னு சாப்பாட்டை பாரு, நபுசு தின்னாள். அப்படித்தானே? இன்னும் எந்த இல்லையா? துனியா நபுசு. எந்த இவளுக்கு துனியா நபுசு. அப்ப கேட்டுக்கொள்ளும் நப்சு என்று எதை தெரியுமா? கேட்டுக்கொள்ளுங்க எல்லாரும், சத்தனி பண்ணுங்க. நஃப்ஸ், நஃப்ஸ், நூன் ஃபா சீன். இதுதான் ஆக பொல்லாதது. நஃப்ஸ் தான் எங்கட ஹதவத்தை இருக்குது. ஹார்ட்டுக்குள்ளுக்கு நடுவுல சின்ன துளி வந்து கஸ்ஸாலி இமாமே தெளிவுபடுத்துவாங்க. நான் மദ്രസാல ஓதுற காலத்துல புத்தி ಎಂದ ಎಂತ, ನಫ್ಸ್ ಎಂದ ಎಂತ, ஹார்ட் கல்ப் ಎಂದ ಎಂತ, இதுல டிஃபரண்ட் என்றதை நான் குர்ஆன் ஹதீஸ்ல எடுத்து நிறைய நான் ஒரு புக் கொண்டே எழுதினேன். எனக்கு ஞாபகம் இருக்குது. நஃப்ஸ் என்றது ஹார்ட்ல நடுவுல ஒரு சின்ன துளி ஒன்று இருக்குது. இதுதான் ஒன்றை பார்த்தா ஷெய் பேசு நல்லா தெரியும். இதை நான் பேசினா அவன் கல்பு நோவும்னு தெரியும். நான் இப்படி பேசினா என் உம்மோட மனுஷன் நோவும்னு தெரியும். தெரிஞ்சும் பேசுறா இல்ல. உண்மை கேசுற சிலவங்க கேசுற வாப்ப கேசுற அந்த மாதிரி ஒருத்தர கல்ப நோவிக்கிற. ஏன்? நஃப்ஸுக்கு அடிமை.
இந்த நஃப்ஸ் எவ்வளவு பயங்கரமானதுண்டா அல்லாஹ் குர்ஆன்ல 11 சத்தியம் பண்ணினா நஃப்ஸ பத்தி சொல்ல. இந்த மாதிரி சத்தியம் வேற ஒன்றுக்கும் அல்லாஹ் செய்யல. அது எதுக்கு சொன்னான்? எல்லாரும் சேர்ந்து என்னோட ஓதணும். 11 சத்தியத்தையும் பாருங்க. வஷ்ஷம்ஸி வதுஹாஹா வல் கமரி இதா தலாஹா வன் நஹாரி இதா ஜல்லாஹா வல் லைலி இதா யக்ஷாஹா والسماء وما بناها والأرض وما طحاها ونفس وما سواها. எப்படி 11 சத்தியம் வந்துச்சு. நீ தர்ஜுமத்துல் குர்ஆன் எடுத்து பாருங்களே. சூரியன் மீது சத்தியமாக, சந்திரன் மீது சத்தியமாக, வானத்தின் மீது, வானத்தை படைச்சவன் மீது, பூமியின் மீது எல்லாம் பண்ணி நஃப்ஸின் மீது சத்தியமாக, நஃப்ஸின் மீது, நஃப்ஸ உருவமைச்சவன் மீது சத்தியமாக என்று பண்ணி போட்டு எந்த தேவை சொல்றான்? فَأَلْهَمَهَا فُجُورَهَا وَتَقْوَاهَا. இந்த நஃப்ஸில தான் ஒரு மனிதன் நல்லவனா கெட்டவனான்றதை நான் வச்சிக்கிறேன் அல்லாஹ் சொல்றான். فَأَلْهَمَهَا فُجُورَهَا சொல்லுங்க, وَتَقْوَاهَا. ஒரு மனுஷன் கெட்டவனா நல்லவனான்றதுல முடிவு எதுல இருக்குது? நஃப்ஸில தான் இருக்குது. அடுத்த ஆயத்தை எப்படி சொல்லுங்க. قد أفلح من زكاها وقد خاب من دساها. யார் அந்த நஃப்ஸ தூய்மைப்படுத்தினானோ அவன் வெற்றியாளன், அவன் ஜெயகிரஹணேகரா பிச்சு முடிச்சு. யார் அந்த நஃப்ஸ கலங்க வச்சு நஃப்ஸுக்கு அடிமையானானோ அவன் தோல்வி அடைஞ்சிட்டான். ஹாப் என்றா தோல்வி, பராஜயத்தை பத்துனா. அப்ப ஒரு மனுஷன் வெத்து எதால? நஃப்ஸோட. இப்ப சொல்லுங்க, வெள்ளனைக்கு எலும்பினா வளமையா குடிக்க டீ குடிக்காட்டி எப்படி இருக்கும் சொல்லும் பாக்கம்? மூஞ்செல்லாம் ஜம்புக்கையா பேசிடும். எலுமினத்தோட டீ குடிச்சு பழையனவங்களுக்கு டீ மட்டும் குடிக்காட்டி இவ்வளவு பெற்றோடு உம்மட மொத்தம் எப்படி பாக்கு? நான் டீயை தரலையோ. வெள்ளனைக்கு சாப்பாடு மனுஷி படாதுண்டு வச்சிருந்தா எந்த நடக்கும்? எந்திக்கும் மூஞ்செல்லாம் மாறி பேத்துடும். எவ்வளோ நல்ல சாப்பாடு இருந்தாலும், குணமான ரசமான சாப்பாடு செஞ்சாலும் கொத்தும் ரைஸும் இந்த பலத்தை நஃப்ஸ் கேட்குது. இது நல்லதா? இல்ல.